ப்ராஸ்பரிட்டியை குறிக்குது. சென்டரில் இருக்கிறது சமாதானத்தை குறிக்குது. மனிதனுடைய இரத்தத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. ஆபேலின் இரத்தம் பழி வாங்கும்படி துடித்தது. உண்மைதானே? பைபிளில் அதற்கு நிறையா ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. 6ஆம் அதிகாரத்தில், அதில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேருந்து கவனிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். எந்த ஆத்துமா அதெல்லாம்? கொல்லப்பட்ட ஆத்துமா. என்ன ஆத்துமாவா? கொல்லப்பட்ட ஆத்துமாவை பலிபீடத்தின் மேல் கண்டாராம். இப்போ கவனிங்க, அந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் 10வது வசனம், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போ மனுஷனுடைய இரத்தம், அந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்களுடைய அந்த இரத்தம் என்ன சத்தம் விடுதுன்னா, எது வரைக்கும் பழி வாங்காம இருப்பீர் அப்படின்னு என்ன பண்ணுது. ஸோ இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஆபேலின் இரத்தம், பரிசுத்தவான்களுடைய இரத்தம் பூமியில் இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணணும்னு சொல்லுது? பழி வாங்கணும்னு சொல்லுது. இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து, நீங்கள் பட்டயத்தை எடுத்துட்டு போய் யாரெல்லாம் இவங்களை கொன்னாங்களோ அவங்களெல்லாம் போய் என்ன பண்ணிடுங்க, கொன்றுங்க, பழி வாங்கிருங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் இவங்க எதிர்பார்க்கிறது அப்படி தான். ஆனால் தேவன் அப்படி செய்யாமல் 11 பாருங்க, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. எப்படி இருக்கு பாருங்க. என்ன கொடுக்கப்பட்டதா? இப்போ நீங்கள் இந்த எல்லாரும் தேசிய கொடி வச்சுருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆரஞ்சு, கீழே பச்சை, நடுவில் என்ன இருக்குது? பிரைஸ் காட். மேலே உள்ளது அவங்களுடைய இரத்தத்தினுடைய தியாகத்தை குறிக்குது, கீழே உள்ளது செழிப்பை குறிக்குது, ப்ராஸ்பரிட்டியை குறிக்குது, சென்டரில் இருக்கிறது சமாதானத்தை குறிக்குது. பிரைஸ் காட். சமாதானம். ஹல்லேலூயா. ஸோ இயேசுவின் தியாகம் நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கு. அங்கே அழகாக சொல்லுது பாருங்களேன். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளை அங்கியை போடுங்கன்னு என்ன பண்ணுறாரு? பிரைஸ் காட். ஸோ அந்த வெள்ளை அங்கி அப்படிங்கிறத நான் ஒரு அடையாளமாக எடுக்கிறேன், சமாதானம். நான் இப்போ எதை பேசிகிட்டு இருக்கேன்னா தேவனுடைய அன்பை பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா.